கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இந்த ஆய்வு குறித்த விவரங்கள் என்ன? கரூர் மாவட்டத்தில் 41 பேர் பலியான இடத்தில் தற்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் அப்போது பொறுப்பில் இருந்த டிஎஸ்பி அவர்களிடமும் எது போன்ற சம்பவம் நடந்தது, யார் யார் எந்தெந்த பணியில் இருந்தார்கள், எந்த இடத்தில் நெரிசல் ஏற்பட்டது என்பது தொடர்பாகவும் தற்போது அவர் கேட்டு வருகிறார். அந்த சம்பவம் பிரச்சாரம் நடந்த அந்த ஈரோடு சாலையில் அந்த சாலை தொடங்கும் இடம் எந்த இடத்திலிருந்து கரூர் என விஜய் அவர்கள் வரும்போது கரூர் பைபாஸ் சாலையிலிருந்து ஈரோடு சாலைக்கு அவர் வளைந்து வந்தார். அந்த இடத்துலதான் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த இடத்துல எதனால் அது ஏற்பட்டது என்ற கேள்விகள் எல்லாம் அவர் இந்த காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டு வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அப்போது பணியில் இருந்த காவல் அதிகாரிகளிடம் எது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்போது எடுக்கப்பட்டது, எந்த இடத்தில் பாதுகாப்பு குளறுபடி ஏற்பட்டது என்பது தொடர்பான கேள்விகளையும் அவர் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டு வருவதை பார்க்க முடிகிறது. ரகுவரன், இப்போ இந்த ஆய்வுல வேறு யாரெல்லாம் மத்திய நிதியமைச்சரோடு உடன் இருக்கிறார்கள்? இப்ப இந்த ஆய்விற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும்? இந்த இடத்துல தற்போது அவங்க ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கூட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் உடன் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த அரசு சார்ந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடந்த போது பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சம்பவம் எந்தெந்த பகுதி வழி அந்த இடத்துல அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தூரத்து வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த பாதிக்கப்பட்ட இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நடந்து சென்றே அவர் தற்போது பார்த்து வருகிறார். எது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் ஏற்பட்டது, அந்த பேருந்து எப்படி வந்தது என பிரச்சார வாகனம், அவருடைய விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் எந்த பகுதி வழியாக வந்தது, அந்த பிரச்சார வாகனம் வரதான் இந்த நெரிசல் அதிகமானது அப்படின்னா எந்த இடங்கள், அந்த ரெண்டு பக்கங்களும் தான் வலது பேருந்து என்ற அந்த வலது பக்கம் இடது பக்கம் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அப்படி என்றால் அந்த இடத்துல ஏற்பட்ட இடங்கள் எல்லாம் தற்போது ஏற்கனவே போலீஸ் அந்த சம்பவம் நடந்த இடத்தை டேக் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்தை தற்போது அவர் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதற்கு விளக்கத்தை தெரிவித்துட்டு இருக்கிறார். எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உடல்கள் எடுத்தோம், எவ்வளவு பேரை மீட்டோம், எவ்வளவு பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியரும் அவரிடம் விளக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கப்படுகிறது. ரகுவரன், இப்போ இந்த ஆய்விற்கு பிறகு உயிரிழந்தவர்களோட குடும்பங்கள் அல்லது சிகிச்சையில் இருப்பவர்களை மத்திய அமைச்சர் சந்திக்க இருக்கிறாரா? இப்போ ஒரு புறம் ஒரு நபர் ஆணையர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த விசாரணை அப்படிங்கிறது 2வது நாளா நடக்குது. இப்போ மத்திய அமைச்சரோட ஆய்வு வந்திருக்கிறது, எப்படி பார்க்கலாம்? ஆமா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. அருணா ஜெகதீசன் அவர்கள் இன்று காலையே நமக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டபோது நான் இந்த ஒவ்வொரு விக்டிமையும் நான் போய் பார்க்க போறேன், அந்த ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் அதிலிருந்து பிழைத்தவர்கள்ட்டையும் எப்படி நீங்க என்ன சம்பவம் என்ன நடந்தது அந்த நேரத்துல அப்படின்னு தொடர்பாக நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே போன்று தற்போது வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியை சம்பவ இடத்தை பார்த்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவமனைக்கும் நேரில் செல்ல இருக்கிறார். அந்த மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவர்களையும் சென்று பார்க்க இருக்கிறார். அத்துடன் இறந்தவர்களின் சிலர் இல்லத்திற்கும் சென்று ஆறுதல் கூற இருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய நிதி அமைச்சருடைய பயண திட்டம் இதுவரைக்கும் எங்கெங்கு செல்கிறார் என்று அவர் குறிப்பிடவில்லை. அதிகாரிகளுடன் அவர் சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை தான் அவர் கேட்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து அவர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விவரங்களுக்காக.